ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, ஈரானில் இன்னைக்கு ஈரானுடைய பழமையான மதம் அவங்க வந்து பெர்ஷியன்ஸ், அவங்க வந்து அராப்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜொராஸ்ட்ரியனிசம். மிடில் ஈஸ்ட் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அராப்ஸ். இப்போ பலஸ்தீனியன்ஸ் அவங்க அராப்ஸ், சவுதி அரேபியா, ஈராக்லாம் அராப்ஸ். பட் ஈரான் பீப்புள் வந்து பெர்ஷியன்ஸ். அப்போ பெர்ஷியனுடைய மதம் அப்படின்றது ஜொராஸ்ட்ரியனிசம். ஓகே, அவங்க நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வரதுக்கு முன்னாலேயே 3500 இயர்ஸ் அவ்வளோ வரலாறு கொண்ட அங்கே தோன்றின ஒரு மதம். அக்னியை கும்பிடுவாங்க பெர்ஷியன். ஆமாம், இன்றைக்கும் அவங்களுடைய பழைய ஃப்ளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி தான் அவங்களுக்கான அடையாளமாக இருக்கும். ஓகே, அப்போது அவ்வளோ பழமையான ஒரு மதம். இன்றைக்கி அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா 0.3%. அப்போ நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால் திராவிட பர்ஷியன்ஸ் அப்படி தான் நீங்கள் பேர் வைக்கணும். ஏன்னா அவங்க தான் ஒரிஜினலி ஒடுக்கப்பட்ட மக்கள். அதுக்கப்புறம் இஸ்லாமுடைய ஆட்சி அங்கே வந்த உடனே முக்கியமாக 1979 இஸ்லாமிக் அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய நோக்கமே இந்த ஷியா முஸ்லீம் அப்படின்ற இந்த ஷியா இஸ்லாமை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். இதை வந்து கொமேனி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அழித்து ஒழிக்கப்பட்டாங்க, மாற்று மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் பூர்வக்குடியில் உருவான மதங்கள், முக்கியமாக ஜொராஸ்ட்ரியனிசம். இன்றைக்கி அவங்க மக்கள் தொகை மொத்தம் 10,000 15,000 அவ்வளோதான். அந்த நாட்டுடைய மக்கள் தொகை 10 கோடி. ஆனால் 0.03% தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்னா இங்கே தான் வந்து நிற்கணும்.